ஹாய். சில நேரம் சமைக்கிறத விட என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுலே பாதி நேரம் வீணாக போயிடும். இன்றைக்கு அப்படி தான். மீன் சமைக்கிறதா இல்லை ஈரல் வறுவல் செய்கிறதா இப்படி ரொம்ப நேரம் யோசனையாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டேன். ஈரல் வறுவல் பண்ணிவிட்டு சிம்பிளாக ரசம் வச்சு சாப்பாடு வடிச்சிட்டேன்னா இன்றைக்கி லஞ்ச் ஒர்க் முடிஞ்சுது. அப்படியே ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் அப்புறம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும். சாதம் அதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது வடிக்கிறதுக்கு வச்சுட்டு அந்த சின்ன அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மீட் மசாலாவும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா, பெப்பர் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா பெப்பரை சேர்த்து லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் தூவி இறக்குனா சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடும். இன்றைக்கி அப்படி அடிப்பொலியாக லஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னொரு வீடியோவில் மீட்